வணக்கம் நண்பர்களே. நேபாள துயரம் மிக மிக கொடுமையானது. நேற்று நேபாளத்தில் நடந்த வெள்ளப்பெருக்கு மிக அதிக அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 1500 பேரை காணல. இந்தியர்களே 250க்கு மேலே இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அது கணக்குகள் முழுமை பெறல. தமிழர்களே கிட்டத்தட்ட 70 பேர் இருப்பாங்களோ காணாமல் போனவர்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த நிலைமையில கிட்டத்தட்ட 1500 பேரை காணவில்லை அப்படின்னு சமீபத்தில் வந்த தகவல்கள் சொல்லுது. கிட்டத்தட்ட 180 பேர் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னு செய்திகள் சொல்லுது. எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. இந்த வெள்ளப்பெருக்கு இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய அளவுக்கான பனிப்பெருக்கம் ஏன் நடந்துச்சு? முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் காரணமாக பனிப்பாறைகள்லாம் உடைஞ்சு முழுக்க முழுக்க நேபாளத்தை திபெத் எல்லையில் இருக்கின்ற பகுதிகளில் நுழைஞ்சிருச்சு. ரசுவா மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்ததுன்னா, அங்கு எப்படி கடல்ல நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னா சுனாமி பேரலைகள் எழுந்து கரைகளை தாக்குமோ அந்த மாதிரி மலைப்பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படும் போது பனிப்பாறைகள் உடைந்து அது அப்படியே மலைச்சரிவுகளில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான நிலச்சரிவையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அங்கு நிலநடுக்கம் ஏற்படல அப்படின்னு அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனம் சொல்றாங்க. நிலநடுக்கம் ஏற்படல. ஆனா அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அல்லவா, மிகப்பெரிய அளவுக்கான நிலச்சரிவுகள், வெள்ளப்பெருக்கு, சேறு சகதிகள் எல்லாமே ஆர்ப்பரித்து வந்த அந்த சூழல் எல்லாமே அதுக்கு காரணம். அந்த மாதிரி ஏற்பட்ட போது நிலம் 5.2 ரிக்டர் அளவு அல்ல, அந்த அளவுக்கான அதிர்வு ஏற்பட்டது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும், காட்சிகளை பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய காட்சிகள். தூரத்துல பெரிய நிலச்சரிவு வருது, வெள்ளப்பெருக்கை வருது, சேறு சகதியமா அடிச்சிட்டு வரும்போது மக்கள் ஓடி போறாங்க. ஆனா பெரிய பெரிய கட்டிடங்களையே அப்படியே அது விழுங்குற காட்சிகளாமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இந்த மாதிரி சில ஆண்டுகள் முன்னால சமோனில நடந்தது போன்றுதான் இது அப்படின்னு சமீபத்தில் ஆய்வுகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளப்பெருக்குல அடித்து செல்லப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 180 பேர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இன்னும் கூட பலர் அதுல பாதிக்கப்பட்டிருக்க கூடும் அப்படிங்கிற அச்சம் இருக்கு. தமிழர்கள் பல பேர் அதுல சிக்கியிருக்காங்க. இன்னும் கூட ட்ரேஸ் பண்ண முடியல. அவர்களை ட்ரேஸ் பண்ணுவதற்கு சிறப்பு பிரிவில் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழகம் சார்பாகவும் சிறப்பு பிரிவில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி காட்மண்டுக்கு போகணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் ஆணையிட்டிருக்கிறாரு. மத்திய அரசும் இதற்கான நடவடிக்கைகள் ஏற்படுத்தி இருக்கு. இதுல என்னன்னா, நேபாளத்தை சேர்ந்த அமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப கவனிக்க வேண்டியது. இது போன்ற அளவுக்கான மலைகளிலிருந்து வருகின்ற வெள்ளப்பெருக்கு நேபாளத்தை மட்டுமே தாக்குவதாக இல்லை. என்ன அப்படின்னா, அது இந்திய எல்லை பகுதிகளையும் தாக்கக்கூடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதா மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. போட்டே கோஷிங்கிற ஆறுல தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குங்க. அது அப்படியே அங்கு இமயமலையிலிருந்து வந்து திபெத் எல்லையில நேபாளத்தை தாண்டி நம்ம இந்தியாவில் வந்து பீகார்ல கங்கை ஆத்துல சேருதுங்க. இது போன்ற பாதிப்பு நேபாளத்துடைய ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அதை சுற்றி வேறு சில பகுதிகளில் ஏற்பட்டிருக்கு. யாருமே அது எதிர்பார்க்கவே இல்லை. அங்கு கைலாஷ் மானசரோவருக்கு யாத்திரிகள் போனாங்க. அங்கு போவதற்கான ஏற்பாடுகள் எப்படி நடக்குது அப்படின்னா, நேரடியாக காட்மண்டிலிருந்து அங்கு போவதற்கான விமான சேவைகள் இருக்கு. ஆனா அந்த பகுதிகளில் சாலை மூலமாக செல்வதன் மூலமாக அங்களுடைய பண்பாட்டை அறிந்து கொள்ள முடிகிறது, இயற்கை காட்சிகளை ரசிக்க முடிகிறது. மேலும் அங்கே இருக்கின்ற மக்களை பார்த்து அவர்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கு, இதெல்லாமே தெரிஞ்சுக்க முடியறதுனால நிறைய பேர் சாலை வழியை பயணம் செய்வதான் ரொம்ப விரும்புறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் போனாங்க. சென்னையிலிருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு சென்று பாதுகாப்பாக இருப்பவர்கள் ஓரிருவர் இங்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அவர்கள் நிச்சயமாக பாதுகாப்பாக திரும்பி வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மீட்பு நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ஏனென்றால் மிகப்பெரிய அளவுக்கான வெள்ளப்பெருக்கு இது. அதிக அளவுக்கான பகுதிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தேடுதல் வேட்டை மிக மிக சிரமமாக இருக்கிறது. நேபாள இராணுவம் இதில் ஈடுபட்டிருக்கு. நேபாளத்திற்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாக நம்முடைய நாடு சொல்லியிருக்கு. அங்கு உணவுப் பொருட்களுக்கான உதவியோ அல்லது மீட்பு நடவடிக்கைகளிலோ அத்தனை உதவிகளுமே செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இது நடந்தது அப்படிங்கிறதுல இன்னும் பல கேள்விகள் தீர்க்கப்படாமலே இருக்கு. நிலநடுக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதன் காரணமாக ஏற்பட்டிருக்கும்? அதிக அளவுக்கான சுற்றுச்சூழல் பாதிப்பா,
அதன் காரணமாக திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கா, அங்கு ஏற்படுகின்ற சூழல் காரணமாக ஒரு அணை ஒன்று ஏற்பட்டு விட்டது, அங்கு பனிப்பெருக்கம் ஏற்படுதல்லவா, அது அப்படியே ஒரு அணையாக உருவாகிவிட்டது, ஒரு செயற்கையான தற்காலிக அணை, இயற்கை உருவாக்கிய அணை ஏற்பட்டு விட்டது. அதிக அளவுக்கான நீர் சேர சேர, வெள்ளம் சேர சேர, பனி மூலமாக வந்த வெள்ளம் சேர சேர அந்த அணை உடைந்ததன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கான அழிவை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளப்பெருக்கு அந்த ஆற்றில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆய்வுகளும் முன்வைக்கப்படுது. ஏன் இதை முன்கூட்டியே அறிய முடியவில்லை அப்படின்னா, அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு சில நிமிடங்கள் முன்னால தான் அதற்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. ஆனா அந்த எச்சரிக்கை விடப்பட்டு இருந்தாலும் மக்கள் சுதாரித்துக் கொள்வதற்கு முன்பாகவே அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ரொம்ப வேகமா வந்த வெள்ளப்பெருக்குங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே அது சுதாரித்துக் கொள்வதன் முன்னாலேயே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அங்கு நிறைய பேர் இன்னும் கூட சிக்கியிருக்காங்க, வெளியே வர முடியல. அந்த வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில கூட அரசாங்கங்கள் இல்லை, அங்கு கனெக்ஷன் இல்லை, போக முடியல. விமானம் மூலமாக, ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான ரூட் கூட இன்னும் கூட தெளிவாக தெரியல. உயிரோடு இருப்பவர்கள், பிழைத்து கொண்டவர்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் கூட வரல. இது போன்ற இயற்கை பேரிடர்களை தடுப்பது எப்படி அப்படின்னு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்னால், நடந்ததற்கு பின்னால் தான் எல்லாமே அதை பற்றி ஆராய்ச்சிகள் செய்கிறாங்க. உலகளவில் இதற்கான நிபுணர்கள் அங்கு விரைகிறார்கள். அந்த பகுதியில் இன்னும் கூட சென்று சேர முடியவில்லை. அங்கு போனாதான் எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரிய வரும். இது போன்ற ஒரு இயற்கை பேரிடர்கள் நிகழ்ந்த பின்னால், அதற்கான காட்சிகள் எல்லாமே வந்த பின்னால் அங்கு சென்று சேர்ந்து எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, மலைச்சரிவுகளில் ஏற்பட்ட பாதிப்பா, அல்லது பனி துகள்கள் உடைதல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பா, அல்லது அங்கு ஓடுகின்ற ஆறுகளில் ஏற்பட்ட உறைதல்கள், அவை ஏற்பட்ட பிளவுகள், இதெல்லாம் காரணமா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் மெதுவாகத்தான் நடக்குது. அந்த ஆராய்ச்சிகளுக்கான முடிவுகள் வருவதற்கும் பல காலங்கள் ஆயிருக்கு. நேபாளம் ஒரு சிறிய நாடு, அது நல்லா தெரியும் நமக்கு. அந்த நாட்டுடைய பொருளாதாரமும் மிக சிறியது தான். அங்கு இருக்கின்ற இராணுவமும் மிக பெரிய அளவுக்கான இராணுவம் இல்லை. இருந்தாலும் கூட மீட்பு நடவடிக்கைகளில் அவர்கள் எப்பொழுதுமே சிறப்பாக செயல்படுவார்கள் என்று அந்த நாட்டு அமைச்சர் சொல்றாரு. அங்கு மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மக்கள் இங்கு எந்த அளவுக்கு உயிர் பிழைத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்களை மீட்டெடுக்க முடியும் என்பதற்கான முனைப்புகளும் காட்டப்பட்டு வருகின்றன. சர்வதேச உதவி நாடப்பட்டு வருகிறது. இந்தியா இதற்கு உதவுவதற்கு எப்பொழுதுமே தயார் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறது. அண்டை நாடுகளும் இதற்கு தயாராக வருகின்றன. முக்கியமாக இது சீன எல்லை காரணமாகவும் இருப்பதால் சீனா கூட நேபாளத்திற்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் சீனர்கள் கூட இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 பேர் சீனர்கள் காணவில்லை என்று செய்திகள் சொல்கின்றன. பல்வேறு நாடுகளும் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றன. இது போன்ற பேரிடர்கள் நிகழாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கைகள் வகுக்கப்பட வேண்டும். இயற்கை பேரழிவுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. இதில் காணாமல் போனவர்கள் உயிருடன் நல்ல முறையில் திரும்ப வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.